4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருக்கழுகுன்றத்துலேருந்து முதலமைச்சர் கிளம்பிட்டாரு அப்படின்ற செய்தி வந்தோடனே நாங்கள் எல்லாம் தயாராகிட்டோம் அவரை பார்க்குறதுக்கு. கையில் பிள்ளைங்க ரோஜா பூக்களோட அவருக்கு காத்திருந்தாங்க. பூக்களில் இருக்க முள் பிள்ளைங்க கையிலையும் முதல்வர் கையிலையும் குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முள்ளெல்லாம் நாங்கள் அகற்றிட்டோம். முதலமைச்சருக்கு எங்கள் பள்ளி பேர் தெரியணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர் பலகையும் வச்சுட்டு நாங்கள் அங்கே நின்னோம். எங்கள் முகத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வத்தை நீங்கள் பார்க்கலாம். முதலமைச்சர் அந்த பக்கம் வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் எங்களை பார்த்துட்டு நிற்பாரா நிற்க மாட்டாரா, வாகனத்திலேருந்து கையவாது அசைச்சிட்டு போவாரா அப்படின்ற ஆர்வமும் ஏக்கமும் எங்கள் முகத்தில் இருந்துச்சு. எல்லாருமே திருக்கழுகுன்றம் திசையை நோக்கி நாங்கள் பார்த்துக்கிட்டே நின்னோம். அடுத்த பக்கம் போய் நிற்கலாம் அப்படின்னா காவல்துறை கட்டுப்பாடு விதித்ததுனால நாங்கள் அவங்க சொன்ன பக்கமே அவங்க சொன்ன கோட்டுக்கு உள்ளவே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோம். ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நாங்கள் விரும்பின மாதிரி முதலமைச்சர் எங்களை பார்த்து நின்று எங்கள் எல்லார்கிட்டையுமே பூக்களை புன்னகையோடு வாங்கிட்டு எங்கள் எல்லார்கிட்டையுமே கை குலுக்கிட்டு போனாங்க. திருக்கழுகுன்றத்துலேருந்து எப்போ கிளம்புனாருன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கல. வெயிலும் கம்மியாக இருந்தது.